நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 5. குரங்குகள் தான் முதலில் அறிவித்தன. அவற்றின் ஓசை 100 முழவுகளின் தாளம் போல கேட்டது. நகுலன் அதை கேட்டு ஒரு கணம் திகைத்து உடனே புரிந்து கொண்டு எழுந்து சென்று குடில் முகப்பில் நின்று வந்துவிட்டார் என்று கூவினான். அவன் கைகள் பதறின. என்ன செய்வதென்று அறியாமல் வந்துவிட்டார் என்று கூவியபடி அடுமனை நோக்கி ஓடி வழியிலேயே நின்று திரும்பி ஓடி வந்து கைரேணியை தவிர்த்து கழுக்கோளில் தொங்கி கீழே பாய்ந்து வாயில் படல் நோக்கி ஓடி அதை திறந்தான். உடனே அதை மூடி ஏன் அதை செய்கிறோம் என வியந்து மீண்டும் திறந்து காட்டுக்குள் ஓடினான். சகதேவன் உள்ளறையிலிருந்து கையில் ஒரு சிறு கோடரியுடன் ஓடி வந்து குடில் முகப்பில் நின்று நெடுந்தொலைவில் வந்து கொண்டிருக்கிறாரேன்னு நினைக்கிறேன் என்றான். கோடரியை கொக்கியில் மாட்டிவிட்டு அறையிலிருந்து எழுந்து வந்து நின்ற தருமனிடம் வந்து சேர 1 நாழிகையாவது ஆகும் என்றான். இவன் எங்கே என்றார் தருமன் புருவங்களை சுளித்தபடி. யார் என்றான் சகதேவன். மந்தன் தான் என்றார் தருமன். காலையில் வந்து விடுவதாக சொல்லிவிட்டு சென்றார் என்றான் சகதேவன். அவனிடம் 2 நாட்கள் எங்கும் செல்லாமல் இங்கே இருக்கும்படி சொல்லி இருந்தேனே என்றார் தருமன். சகதேவன் நூலேணி வழியாக இறங்கிச் செல்வதை ஆர்வமில்லாமல் நோக்கியபடி நின்ற பின் தருமன் பெருமூச்சு விட்டார். பின் நிலை அழிந்து அறைக்குள் சென்று அங்கே அமர முடியாமல் மீண்டும் வந்து குடில் விளிம்பில் கைகளை கட்டியபடி நின்று வெளியே நோக்கினார். மூங்கில் நடைபாதை முனக அடுமனையிலிருந்து ஓடி வந்த திரௌபதி வந்துவிட்டாரா என்றாள். வருகிறான் என்கிறார்கள் என தருமன் திரும்பி நோக்காமலேயே சொன்னார். நடந்தா வருகிறார் என்றாள் திரௌபதி. தருமன் திரும்பி நோக்கி ஏளனத்துடன் இல்லை, தேர் யானை புரவி காலால் படை சூழ வருகிறான். அவன் எங்கு சென்றான் என நினைக்கிறாய் என்றார். திரௌபதி அவர் அரசனி கோலத்தில் வருவதாக நான் கனவு கண்டேன் என்றாள். தருமன் கனவு நன்று, இந்த காட்டில் வேறெது உள்ளது என்றபடி திரும்பி கொண்டார். அவள் ஆடைகள் மந்தன மூச்சு போல ஒலித்து கொண்டிருப்பதை கேட்டார். அவள் மூச்சொலி உடன் இணைந்தது. கையில் அணிந்திருந்த சங்கு வளையல்கள் அடிக்கடி குலுங்கின. அவளை திரும்பி பார்க்க விழைவு எழுந்தாலும் அடக்கி கொண்டார். அது முறையல்ல, ஒரு வகை அத்துமீறல் என தோன்றியது. முண்டன் பின்னால் வந்து நின்று அடுமனையில் அத்தனை சமையலும் பாதையில் நிற்கிறது, இங்கே என்ன செய்கிறீர்கள் அரசி என்றான். போ, நீயே சமைத்து வை, அள்ளி குழைத்து தின்கிறாய் அல்லவா என்றாள் திரௌபதி. நான் என்ன அரசியா சமைப்பதற்கு என்றபடி அவன் உள்ளே சென்றான். நான் எல்லாம் சந்தையில் நின்றாலே பொன்னாக கொட்டும், வணிகர்கள் சிரிப்புக்கெல்லாம் பணம் கொடுப்பார்கள் என்றான். ஆமாம், எழுத்துக்கு 1,00,000 அளித்தார்கள், பேசாமல் போ என்று அவள் சொன்னாள். வணிகர்கள் பொய்யாக சிரித்து சிரித்து முகமே சிரிப்பு கோடுகளுடன் இருக்கும். நான் என்ன சொன்னாலும் அறியாமல் சிரிப்பு வந்துவிடும் அவர்களுக்கு என்றான் முண்டன். இந்திரபிரஸ்தத்தின் அரசர் யுதிஷ்டர் என ஒரு முறை சொன்னேன். 100 பேர் விழுந்து விழுந்து சிரித்தனர். திரௌபதி போகிறாயா இல்லையா என்றாள். நான் சென்று நெடுநேரமாகிறது என்றான் முண்டன். நல்ல துணை உனக்கு என்றார் தருமன். உண்மையிலேயே நல்ல துணை, ஓர் இனிய வீட்டு விலங்கு போல. தருமன் அவ்வப்போது பிராண்டும் என்றார். அதுவும் தேவையாக உள்ளது என்றாள் திரௌபதி. கீழே நின்ற நகுலன் சரிவில் ஏறி வருகிறார், கோமதியின் கரையில் குரங்குகளின் ஒலிகள் கேட்கின்றன என்றான். சகதேவன் சென்று அழைத்து வருவோம் என்றான். நகுலன் நான் செல்கிறேன், நீ இங்கு இரு, அவர் வரும்போது மூத்தவருடன் நில் என்றபடி வெளியே சென்றான். நான் அவனை ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருந்தேன். அவன் வருவதை 1000 முறை நெஞ்சில் நிகழ்த்தி நோக்கிவிட்டேன். ஆகவேதான் போலும் அவன் நேரில் வருகையில் அதுவும் ஓர் உள நாடகமாக ஆகி இயல்பாக தெரிகிறது என்றார் தருமன். அவள் ஒன்றும் சொல்லாமல் தூணை பற்றியபடி நோக்கி நின்றிருந்தாள். அவளை விழி சரித்து நோக்கி இந்நாட்களில் நீ மிகவும் மாறிவிட்டாய் என்றார் தருமன். அங்கிருக்கையிலும் அவர் ஒவ்வொரு முறையும் எங்கிருந்தாவது திரும்பி வருவது இனிதாகவே இருந்தது என அவள் சொன்னாள். அவள் கன்னங்களில் முற்றத்தின் ஒளி மின்னுவதை தருமன் நோக்கினார்.
விழிகள் பெரிய நீர்த்துளிகள் போல நேர்மை கொண்டிருந்தன. ஆனால் இங்கிருக்கையில் எளிய பெண்ணாக ஆகிவிட்டது போல தோன்றுகிறாய் என்றார். இக்காட்டில் அப்படி ஆகாமல் இருக்க முடியுமா என்ன என்றாள் திரௌபதி. ஆம், லோமசர் இங்கு வந்தபோது அதை என்னிடம் சொன்னார். காடு ஒவ்வொன்றாக உதிர்க்க வேண்டிய இடம் என்று. அவர் பெருமூச்சு விட்டு, இங்கிருந்து மீண்டும் நகர்களுக்கு செல்ல என்னால் இயலுமா என்றே ஐயமாக இருக்கிறது. நேற்றெல்லாம் நான் எண்ணிக்கொண்டிருந்தது அன்னையை மட்டும் இங்கு கொண்டு வந்து விடலாம் என்று. இதுவே நம் வாழ்வென நிறையலாகும் என தோன்றியது என்றார். அவள் ஒன்றும் சொல்லவில்லை. சற்று நேரத்தில் தருமன் மெல்ல உடல் நெடுக்கு தொய்ந்து, நான் சென்று எதையாவது படிக்கிறேன், இங்கு வெறுமனே நிற்பது சோர்வளிக்கிறது என்று அறைக்குள் சென்றார். அவர் செல்வதை திரும்பி நோக்கி வெறுமனே புன்னகைத்த பின் அவள் காட்டுப்பாதையை நோக்கியபடி ஆடையை விரலால் சுழற்றி கொண்டு தூணில் உடல் சாய்த்து நின்றாள். தருமன் உள்ளே சென்று பீடத்தில் அமர்ந்து ஒரு சுவடியை எடுத்து விழியோட்டினார். உள்ளம் எழுத்துக்களில் நிலைக்கவில்லை என உணர்ந்ததும் பிரிதொரு சுவடியை எடுத்து அதில் எழுதத் தொடங்கினார். எழுத்து அவரை ஈர்த்து கொண்டது. ஏட்டை எழுத்தாணி கீறி செல்லும் ஒலி தெளிவாக கேட்டது. பலாப்பழம் விழுவது போல கிளைகளை ஊடுருவியபடி ஒரு குரங்கு பாய்ந்து வந்து திரௌபதி முன் விழுந்து எழுந்து இரு கைகளாலும் விலாவை வருடியபடி ஹூ 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 என்றது. எம்பி எம்பி குதித்து தன்னைத்தானே சுற்றி வாளை தூக்கி வளைத்தபடி என்றது. வருகிறாரா? பார்த்தாயா என்றாள் திரௌபதி உவகை பதற்றத்துடன். மேலும் குரங்குகள் வந்து அவள் முன் நின்று எம்பி எம்பி கூச்சலிட்டன. சற்று நேரத்தில் முற்றம் முழுக்க குரங்குகள் நிறைந்தன. மரக்கிளைகளில் அவற்றின் ஓசையும் அசைவும் கொந்தளித்தன. அவள் உதடுகளை அழுத்தியபடி மூச்சடைக்கி நோக்கி நின்றாள். தொலைவில் அசைவு தெரிந்தது. திரும்பி வருகிறார்கள் என்றாள். நன்று என்றபடி தருமன் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். தெரிகிறார்கள் என்று அவள் மீண்டும் சொன்னாள். வரட்டும் என்றபடி தருமன் தொடர்ந்து எழுதினார். அவள் நகுலனைத்தான் முதலில் கண்டாள். அவன் அணிந்திருந்த மான்தோல் மேலாடையின் மஞ்சள் நிறம் பச்சை இலைகள் நடுவே தெரிந்து மறைந்தது. அவள் திரும்பி தருமனிடம், வாருங்கள், தெரிகிறார் என்றாள். பின் இயல்பாக திரும்பிய போது அவனை கண்டுவிட்டாள். இங்கேதானே வருகிறான் என தருமன் சொன்னதை அவள் கேட்கவில்லை. அவர்கள் நடைவழியில் தோன்றிய போது திரௌபதி உரக்க, வந்துவிட்டார்கள் என்று கூவியபடி மெல்ல குதித்தாள். ஆடை நெகிழ ஓடி தொங்குபடிகளில் இறங்கி தோட்டத்தினூடாக விரைந்தாள். வாயிலில் நின்றிருந்த சகதேவனும் அவளுக்கு முன்னால் சென்று நின்றான். அர்ஜுனன் மெலிந்து களைத்து நரை கலந்த நீண்ட தாடியும் குடுமியாக கட்டி வைத்த குழலுமாக இளம் முனிவன் போல் இருந்தான். அவள் வேலி மரத்தை பற்றியபடி நின்றாள். சிரிப்பும் அழுகையுமாக உடல் ததும்பியது. நகுலனின் கைகளை கோட்டு பற்றியிருந்த அர்ஜுனன், நலமா இளையோனே என்று சகதேவனிடம் கேட்டான். சகதேவன் வெறுமனே விம்மினான். அருகே வந்த அர்ஜுனன் அவன் தோளை தொட்டதும் தளர்ந்து அவன் தோளில் முகம் சேர்த்து கொண்டான். அர்ஜுனன் அவன் இடைவளைத்து அணைத்து மெல்ல தோளில் தட்டியபடி திரௌபதியை நோக்கினான். நகுலன் தொலைவில் வருவதை பார்த்ததுமே தெரிந்துவிட்டது. பிற எவருக்கும் இல்லை இந்த நடை என்றான். இரு தம்பியரையும் இரு கைகளால் அணைத்தபடி அர்ஜுனன் அணுகி அவளை நோக்கி புன்னகைத்தான். விழியொளிரும் அப்புன்னகையின் வழியாக அவன் முதலாக அவள் கண்ட அந்த இளைஞனாக மாறினான். நலமா தேவி என்ற குரலில் மேலும் இளமை இருந்தது. நலம் என அவள் சொன்னாள். ஆனால் குரல் எழவில்லை. விழிகளில் நீர் நிறைய தலை குனிந்தாள். மூத்தவர் மேலே இருக்கிறாரா என்றான் அர்ஜுனன். ஆம் என்று அவள் தலையை அசைத்தாள். அவன் அவளை கடந்து செல்ல அவள் நகுலனை நோக்கி புன்னகை செய்தாள். சகதேவன், இரண்டாம் அவர் காட்டுக்குள் சென்றார். நீங்கள் வரும் செய்தி அவருக்கு சென்றிருக்கும். இக்காடு முழுக்க அவரது குடிகளால் தான் ஆளப்படுகிறது என்றான். அர்ஜுனன் கயிற்றேணியில் ஏறினான். அவனை தொடர்ந்து ஏறியபடி நகுலன், 3 ஆண்டுகளாக இங்கு வாழ்கிறோம் மூத்தவரே. மூத்தவருக்கு இவ்விடம் சலித்துவிட்டது. நாங்கள் இங்கு இருந்தது இவ்விடம் முனிவர் அனைவருக்கும் தெரியும் என்பதனால்தான். எந்த குறுநிலையில் கேட்டாலும் அவர்கள் உங்களை இங்கே ஆற்றுப்படுத்தி விடுவார்கள் என எண்ணினோம் என்றான். சற்றே பின்தங்கி நின்ற திரௌபதியிடம், அருகே செல்வது தானே என்றான். அவள் நெற்றியும் மேலுதடும் வியர்த்திருந்தன. கழுத்துக்குழியில் மூச்சு துடித்தது.
விழிகளும் குரலும் மட்டுமே அறிந்தவை போல் உள்ளன என்றாள் அவள். அவைதான் பார்த்தர், வில்லறிந்த கைகளும் என்றான் நகுலன். அவள் ஆம் என மூச்சு திணறுவது போல சொன்னாள். அவன் அண்ணாந்து நோக்கி, மூத்தவர் அறைக்குள்ளேயே இருக்கிறார் போலும் என்றான். அவர் தன்னை காட்டிக்கொள்ளக்கூடாதென்று எண்ணுகிறார். இந்திரபிரஸ்தத்தின் பேரரசர் என்று நகுலன் சொல்ல, அதை அவர் கடந்து நீநாள் ஆகிறது. இன்று விண்விளிம்பில் மண்ணில் நின்றிருக்கும் மூதாதை மட்டுமே என்றாள். அவர்கள் மேலே ஏறி சென்றபோது அர்ஜுனன் தன் தோல் மூட்டையையும் அம்பு தூளியையும் வில்லையும் வைத்துவிட்டு கைகளை கூப்பியபடி தருமனின் அறைக்குள் நுழைவதைக் கண்டார்கள். உடன் சென்ற சகதேவன், மூத்தவரே என்று தருமனை அழைத்தான். கையில் எழுத்தாணியுடன் சுவடியை நோக்கியபடி தலை குனிந்து அமர்ந்திருந்த தருமனின் தோளில் மெல்லிய அதிர்வு ஏற்பட்டது. அர்ஜுனன் ஓசையில்லாது நடந்து உள்ளே சென்று குனிந்து தமையனின் கால்களை தொட்டு வணங்கினான். அவர் தலை திருப்பாமல் இடக்கையை அவன் தலைமேல் கை வைத்து, நீள் வாழ்வும் புகழும் நெடுங்குலமும் திகழ்க என்றார். வலக்கையில் எழுத்தாணியை கட்டாரி போல பற்றியிருந்தார். கழுத்தில் நரம்பு ஒன்று இறுகி அசைந்தது. அர்ஜுனன் மெல்லிய மூச்சொன்றை விட்ட பின் கை கூப்பி இன்னொரு முறை வணங்கிவிட்டு பின்காலடி எடுத்து வைத்து வெளியே வந்தான். தருமன் மெல்ல விசும்பிய ஒலி அனைவரையும் கூர்வாள் முனை என தொட்டது. நகுலன் மெல்லிய சிலிர்ப்பை அடைந்து கை நீட்டி திரௌபதியின் தோளை தொட்டான். அவள் நோக்கிய போது ஏட்டுச்சுவடிகளின் மேல் விழி நீர் துளிகள் உதிர்வதைக் கண்டாள். அந்த மெல்லிய ஒலி கூட அனைவருக்கும் கேட்டது. தருமன் உதடுகளை மடித்து அழுகையை அடக்கி கொண்டார். நகுலன் ஏதோ சொல்ல முயல திரௌபதி வேண்டாம் என தலையசைத்து காட்டி விழிகளால் பின்னுக்கு அழைத்தாள். அவர்கள் நுனிக்கால்களால் நடந்து பேரறைக்கு வந்தனர். அங்கே 2 குரங்குகள் உள்ளே வந்து அர்ஜுனனின் மூட்டையை பிரித்து ஆராய்ந்து கொண்டிருந்தன. உள்ளே 2 பழைய மர உரிகளும் ஒரு சுரை நீர் குடுவையும் மட்டும் இருந்தன. ஒரு குரங்கு மர உரியை நீட்டி நோக்கி கீழுதொட்டை பிதுக்க, இன்னொன்று ஒழிந்த குடுவையை வாயில் கவிழ்த்து நீர் அருந்துவது போல நடித்தது. அப்பால் ஒரு பெரிய குரங்கு பாவம் சிறுவர்கள் என்னும் முகக்குறியுடன் அமர்ந்து தன் வால் நுனையை தானே பேன் பார்த்து கொண்டிருந்தது. மூத்தவரின் குலத்தார் என்று சகதேவன் சிரித்தபடி சொன்னான். இங்கே அவர் ஒரு பேரரசை உருவாக்கி விடுவார் என்றே அஞ்சுகிறார்கள் அரசர்கள். அர்ஜுனன் புன்னகைத்து, விலங்குகளில் குரங்குகளிடம் இருக்கும் அச்சமின்மை வியப்பூட்டுவது, அறிவின் துணிவு அது என்றான். குரங்கு அவனை நோக்கி குடுவையை நீட்டியது. வேண்டாம் என்றான் அர்ஜுனன். அது குடுவையை தலைமேல் கவிழ்த்து கொண்டு எழுந்து நின்றது. அறிவிலிருந்து கேலியும் ஐயமும் எழுகின்றன என்றான் நகுலன். சகதேவன், குரங்குகளின் நினைவாற்றலும் வஞ்சமும் அச்சமூட்டுபவை என்றான். திரௌபதி, இந்நீர் அருந்துகிறீர்களா என்றாள். அவள் தொண்டை சற்று அடைத்தது போல் இருந்தது. ஆம் என்றான் அவன். அவள் ஆடையை செருகியபடி திரும்ப, இங்கே அடுமனை செடியர் இல்லையா என்றான். இல்லை, இங்கு நாங்கள் மட்டிலுமே என்றான் சகதேவன். அதனால்தான் தேவி மாறிவிட்டாளா என்று அர்ஜுனன் சிரித்தான். திரௌபதி, உண்மையிலேயே சமைப்பதும் விளம்புவதும் உள்ளத்தை மாற்றிவிடுகின்றன என்றாள். அச்சிரிப்பினூடாக அவள் இயல்பானாள். நீங்கள் விழைவதையெல்லாம் சமைக்கிறேன், என் கைச்சுவை அரிது என்கிறார்கள் முனிவர் என்றாள். அர்ஜுனன், ஆம், உண்பதற்காகவே வந்துள்ளேன் என்றான். அவள் சட்டென்று நாணி முகம் சிவக்க, நன்று என உள்ளே சென்றாள். அர்ஜுனன் முகத்திலும் அந்நாணத்தின் எதிரொலி இருந்தது. சகதேவனும் நகுலனும் அவன் முகத்தை நோக்குவதை தவிர்த்தனர். முண்டன் வந்து வாயிலில் நின்று தலை வணங்கி, நான் முண்டன், இங்கு வளர்க்கப்படுகிறேன் என்றான். அர்ஜுனன் சிரித்து விட்டான். எதன் பொருட்டு என்றான். வளர்ப்பவர்களின் ஆணவத்தின் பொருட்டுத்தான், எல்லா வளர்ப்பு விலங்குகளையும் போல. விஜயரே, உங்களுக்கு இந்நீரும் சுட்ட கிழங்கும் சித்தமாக உள்ளது. உச்சி பொழுதுக்கு ஊனுணவு சமைக்க வேண்டும். அதற்கு முன் பெருவயிரர் வருவாரா என உறுதி செய்ய வேண்டும் என்றான். இவன் நடுமனையாளனா என்றான் அர்ஜுனன். இல்லை, அடிப்படையில் நான் பகடி கலைஞன். சமையலில் மட்டும்தான் பகடிக்கு இடமே இல்லை. அர்ஜுனன், வில்வித்தையில் உள்ளதோ? மூத்த அரசர் அம்பு விடுவது வேறென்ன என்றான் முண்டன். ஐயோ என்றான் அர்ஜுனன் பதறி திரும்பி நோக்கியபடி. தேன் கலந்த பழக்கூழ் இனிது. நான் சற்று முன்னர் தான் முதச்சுவை நோக்கினேன் என்ற பின் அவன் திரும்பி சென்றான். அர்ஜுனன், எளியவன் அல்ல,
ஆனால் நேர்மையானவன் என்றான். ஆம், அதை நானும் கணித்தேன் என்றான் சகதேவன். மூங்கில் கூடையை கவிழ்த்திட்டு அர்ஜுனன் அமர்ந்தான். அவன் அருகே நகுலனும் சகதேவனும் அமர திரௌபதி அடுமனைக்குள் சென்றாள். அனைவருமே மாறிவிட்டிருக்கிறீர்கள், தோற்றத்தில் மட்டுமல்ல உள்ளேயும் என்றான் அர்ஜுனன். நீங்கள் மாறிவிட்டிருக்கிறீர்கள், அதைத்தான் பார்க்கிறீர்கள் என்று நகுலன் சொன்னான். திரௌபதி உள்ளிருந்து கனித்தாளத்துடன் வந்து அவன் அருகே வைத்தாள். அர்ஜுனன், தேவி 100 பெயர் மைந்தர்களின் பேரன்னை போல கனிந்திருக்கிறாள் என்றான். திரௌபதி கண்கள் பொங்கச் சிரித்து, குருகுலத்தவரின் குருதியையும் சேர்த்தால் 100 என்ன, 1000 கூட அமையும் என்றாள். முண்டன் 2 கைகளிலும் இந்நீரும் அப்பத்தட்டுமாக ஓடி வந்தான். அவ்விரைவிலேயே 2 முறை தலைகீழாக சுழன்று நின்று, நெடுந்தொலைவு சென்று விட்டேன், மீண்டு வர வேண்டியிருந்தது என்றான். அவன் கையில் இருந்தவை துளியும் சிந்தவில்லை. அர்ஜுனன், நீ நிகருடல் திறனுடையவன், ஒப்புகிறேன் என்றான். திறன் வளர்த்து ஒரு நாள் உங்கள் அம்பொன்றை கையால் பற்றுவேன் என்றான் முண்டன். சற்று முன் நான் சென்ற தொலைவில் ஒரு மலைவேடன் உங்கள் அம்புகளை கையால் பற்றுவதை கண்டேன். அதை அவன் உள்ளே சென்றபடி சொன்னதனால் அர்ஜுனன் கேட்கவில்லை. அவன் தேன்பழ நீரை அருந்திய பின் கிழங்கை உண்ணத் தொடங்கினான். முண்டன் மீண்டும் பலமுறை சுழன்று வந்து அவர்கள் முன் தேன்பழ நீர் குடுவையையும் குவளைகளையும் வைத்தான். திரௌபதி குவளைகளில் ஊற்றி அவர்களுக்கு அளித்தாள். அதை சுவைத்தபடி, எங்கெல்லாம் சென்றீர்கள் மூத்தவரே என்றான் சகதேவன். 4 திசைகளிலும் நெடுந்தொலைவு என்றான் அர்ஜுனன். மேற்கே நிலைக்கடல் முதல் கிழக்கே பறக்கும் மலைகள் வரை திசை தேவர்களை வென்று நிகரற்ற படைக்கலங்களுடன் வந்துள்ளேன். அரைவாயிலில் தோன்றிய தருமன், உன்னை வென்றாயா என்றார். அர்ஜுனன் தெளிந்த விழிகளுடன் அவரை ஏறிட்டு நோக்கி, ஆம் என்றான். அவர் நன்று என்றார். கைகளை கட்டியபடி நின்று அர்ஜுனனை கூர்ந்து நோக்கினார். நன்கு மெலிந்துள்ளாய், கொழுப்பதற்கு இங்கு நிறைய நாட்கள் உள்ளன மூத்தவரே என்றான் அர்ஜுனன். ஆம், இவள் இப்போது நன்கு சமைக்கிறாள் என்று தருமன் சொன்னார். முகத்தை கடுமையாக வைத்து கொள்ளும் பொருட்டு பற்களை கடித்து வாயை இறுக்கி இருந்தார். நீ கற்றவற்றில் சிலவற்றை இவர்களுக்கு சொல்லிக் கொடு, இங்கே தோட்டக்காரர்களாகவே ஆகிவிட்டிருக்கிறார்கள். அர்ஜுனன் ஆணை என்று சொல்லி நகுலனை நோக்கி சற்றே புன்னகைத்தான். அவர் உடல் விழியாகி அவனை பார்ப்பது போல் இருந்தது. நோக்கு வேறெங்கோ இருந்தது. காற்று செடிகளில் என அவர் வருகை அங்கிருந்த அனைவர் உடலிலும் நிலை மாறுபாட்டையும் மெல்லசைவையும் உருவாக்கியது. உன் தமையன் இன்னும் வரவில்லையா என்றார் தருமன் வெளியே நோக்கியபடி. வந்து கொண்டிருக்கிறார் என நினைக்கிறேன் என்றான் நகுலன். எங்கு சென்றான்? மூடன், இங்கேயே இருக்கும்படி 4 முறை நானே சொன்னேன் என்றபடி மேலும் ஏதோ சொல்ல வந்தார். பின்பு சரி சரி உண்ணுக என்ற பின் மீண்டும் உள்ளே சென்றார். அவர்கள் இயல்பு நிலை மேலும் அசைவுகள் ஏற்பட்டன. முண்டன் வந்து, உரிய நடிப்புகள் முடிந்துவிட்டன என்றால் இருவர் வந்து அடுமனையில் உதவ வேண்டும். பெருவயிரருக்கு சமைக்க தனியாக என்னால் இயலாது என்றான். நகுலன், இவன் தலைகீழாக குதித்து காலத்தின் ஏடுகளை புரட்ட தெரிந்தவன். நீங்கள் வரவிருப்பதை சரியாக சொன்னான் என்றான். இப்போது சற்று முன் தலைகீழாக பாய்ந்து வந்தானே என்றான் அர்ஜுனன். நான் பல நாட்களுக்கு முன்னால் சென்று விட்டிருந்தேன் என்றான் முண்டன். எங்கே, என்ன கண்டாய் என்றான் அர்ஜுனன். விஜயரின் வில்லுக்கு வேலை வந்து விட்டிருப்பதை கண்டேன் என்றான் முண்டன் கை தூக்கி. அம்புகள் பறக்கும் ஒரு பெரும் போர் என்று கூவினான். அவன் குரல் மறையும்படி தடதடவென கூரை மேல் குரங்குகள் விழும் ஓசை கேட்டது. இந்த இல்லத்தையே ஒரு நாள் இழுத்து கீழே போட்டு விடுவான் அறிவிலி என்றார் தருமன் அறைக்குள். பீமன் உள்ளே வந்தபோது கூடவே 7-8 குரங்குகளும் வந்தன. அனைத்துமே கைகளில் தேன் தட்டுக்களை வைத்திருந்தன. பீமன் பாளையால் முடையப்பட்ட பெருங்கூடையில் தேன் கூடுகளை நிறைத்து எடுத்து வந்திருந்தான். அவன் உடலெங்கும் தேன் வழிந்தது. இளையோனே என்று கூவியபடி தன் பெரிய கைகளை நீட்டிக்கொண்டு ஓடி வந்து அர்ஜுனனை பற்றி கொண்டான். அர்ஜுனன், எங்கு சென்றீர்கள் என்று சொல்லி அவன் தோள்களை தழுவினான். உறக்க நகைத்தபடி பீமன் அர்ஜுனனை அணைத்து தூக்கிச் சுழற்றினான். அவனை காற்றில் எரிந்து பிடித்தான். வெறி கொண்டவன் போல ஓங்கி ஓங்கி அரைந்தான். தேன் ததும்பி தரையில் விழ அதில் இருவரும் வழுக்கி நிலையழிந்து சிரித்தபடியே நின்றனர். அரைவாயிலில் வந்து நின்ற தருமன், போதும்,
குடிலை சரித்து போட வேண்டியதில்லை என்றார். பீமன் அர்ஜுனனை கீழே விட்டுவிட்டு, மலைத்தேனும் கனிகளும் எடுத்து வர சென்றேன் மூத்தவரே என்றான். ஏற்கனவே அவனுக்கு மதுபர்க்கம் அளித்தாகிவிட்டது. நீ முதலில் குளி என்றார் தருமன். அவன் தலையசைக்க, குரங்கு என்ற பின் பிற குரங்குகளை நோக்கி, இவை இவனை விட பண்பறிந்தவை என்றார். நகுலன் சிரிப்பை அடக்க அவர் திரும்பி உள்ளே சென்றார். ஒரு குரங்கும் அவரை போலவே தளர் நடையிட்டு உடன் சென்றது. அவர் கதவை மூடிக்கொண்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை அவருக்கு என்றான் நகுலன். அள்ளி மடியிலிட்டு சற்று நேரம் அழுது பின் கொஞ்சி உணவூட்டினால் நெஞ்சமைவார். அதை செய்ய முடியாமையில் நிலையழுகிறார் என்றான் சகதேவன். பீமன் தேன் கூட்டை எடுத்து, மலைத்தேன், இனிய தேன் இருக்கும் இடம் குரங்குகளுக்கு மட்டுமே தெரியும். இனிய கனிகளை அவைதான் தெரிவு செய்ய முடியும். இவற்றை உண்டு பார் என்றபடி தேன் தட்டு ஒன்றை எடுத்து அர்ஜுனன் வாயில் ஊட்டப்போனான். நான் பிழிந்து கொண்டு வருகிறேன் என்றாள் திரௌபதி. இதை இப்படியே உண்ணலாம் என பீமன் தூக்கி காட்ட சொட்டிய தேனை அர்ஜுனன் நக்கி குடித்தான். நன்று, இத்தனை இனிய தேனை உண்டதே இல்லை என்றபடி இன்னொரு தட்டை எடுத்து திரௌபதியிடம் நீட்டினான். அவள் விழிகளில் பதற்றம் எழ வேண்டாம் என தலையசைத்தாள். அருந்துக, இது அரிய மலைத்தேன் என்றான் பீமன். அவள் தலையசைக்க சகதேவன் எழுந்து, நான் விறகு கொண்டு வர செல்ல வேண்டும். மூத்தவரே, வருகிறீர்களா என்றான். பீமன், விறகு கொண்டு வருவதெல்லாம் ஒரு வேலையா? என் படையிடம் சொன்னால் போதுமே என எழுந்து சென்றான். நகுலன், முண்டன் என்ன செய்கிறான் என பார்க்கிறேன் என்று எழுந்து உள்ளே சென்றான். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விழி தொடுத்து நோக்கினர். திரௌபதி நோக்கில் எழுந்த கூரொளியுடன், சென்ற இடங்களில் எத்தனை துணிவியர்! ஏன், அதைத்தான் முதலில் கேட்க வேண்டுமா என்றான். சொல்லுங்கள். அர்ஜுனன், பலர் என்றான். ஆனால் அனைவரும் உன் வடிவங்களே. அவள் சிரித்து, ஆம், பேசுவதை மட்டும் நன்கு பயின்று வைத்திருக்கிறீர்கள். தாழ்ந்த குரலில், அனைத்து கலைகளையும் கற்றவன் என்கிறார்கள் என்னை என்று சொன்னபடி அவள் கையை அவன் பற்ற, ஐயோ, இது நடு அறை என்றாள் அவள். அப்படியென்றால் உள்ளறைக்கு செல்வோம் என்றான் அர்ஜுனன். இப்போதா என்றாள். அதை உணர்ந்துதான் அனைவரும் சென்று விட்டார்கள். ஐயோ, என்னவே கூச்சமாக இருக்கிறது என்றாள். இதென்ன, அச்சமும் நாணமும் மடமும் பயிர்ப்பும் எப்போது வந்தன? அவள், வந்தன, அவ்வளவுதான் என்றாள். மாமல்லர் 5வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.